நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, தாற்றில் கையை நழுவ விட்டேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, வரவு பொக்கொழிய வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகிதர் கலகம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சனை செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, போல் சொல்லி குடும்பம் களைத்தேனோ, போல் சொல்லி குடும்பம் களைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, உயிர் கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ, பகை கொண்டு அயலூர் பயிரழித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, இறப்போர்க்கு பிச்சைதான் இல்லை என்றேனோ, இறப்போர்க்கு பிச்சைதான் இல்லை என்றேனோ, பொது மண்டபத்தையே போயிடித்தேனோ, பொது மண்டபத்தையே போயிடுத்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, பட்சியை கூண்டில் பதை கடைத்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கற்பழிந்தவளை
கலந்திருந்தேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ கர்ப்பமழித்தே கழித்திருந்தேனோ கர்ப்பமளித்து கழித்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கணவன் வழி நிற்போரை காற்பழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ குருவின் காணிக்கையை கொடுக்க மறந்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ சிவனடியாரையே சீறி வைதேனோ சிவனடியாரையே சீறி வைதேனோ தவம் செய்வோரையே தாழ்வு சொன்னேனோ தவம் செய்வோரையே தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ மாதா பிதாவை வைது நின்றேனோ மாதா பிதாவை வைது நின்றேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ தெய்வத்தையே இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவங்கள் செய்தேனோ என்ன பாவங்கள் செய்தேனோ இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தேனோ இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தேனோ எல்லாம் பொறுத்து அருள்வாயே எல்லாம் பொறுத்து அருள்வாயே எல்லாம் பொறுத்து அருள்வாயே எல்லாம் பொறுத்து அருள்வாயே அருணாச்சலா 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 மலையாருக்கு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவதும் நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயும் பங்கன் திரு ஆளவாயான் திரு நீரு செந்துவர் வாய்வுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரு திரு ஆளவாயான் திரு நீரு
ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசத்தில் அல்லல் படையிருந்தேனை நின்திரு பாதமெனும் வாசக்கமலம் என் தலைமேல் வலிய வைத்தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். அம்மா 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 ஈசர் பாகத்து நேரிழையே. உமையவளே அருள் புரிவாய் அம்மா. உமையவளே அருள் புரிவாயம்மா. உமையவளே அருள் புரிவாய் அம்மா. உமையவளே அருள் புரிவாயம்மா. ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி. ஓம்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி. ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி. ஓம்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி. உமையவளே அருள் புரிவாயம்மா. உமையவளே அருள் புரிவாயம்மா. அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதி பராசக்தி. 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 உமையவளே அருள் புரிவாயம்மா. உமையவளே அருள் புரிவாயம்மா. நான் செய்த பிழைகளெல்லாம் பொறுப்பாய் அம்மா. நான் செய்த வினைகள் எல்லாம் பொறுப்பாயம்மா. நான் செய்த பிழைகளெல்லாம் பொறுப்பாய் அம்மா. நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுப்பாயம்மா. பொறுப்பாயம்மா அம்மா பொறுப்பாயம்மா. பொறுப்பாயம்மா அம்மா பொறுப்பாயம்மா. பொறுப்பாயம்மா அம்மா பொறுப்பாயம்மா. பொறுப்பாயம்மா அம்மா பொறுப்பாயம்மா. நான் செய்த பிழைகளெல்லாம் பொறுப்பாயம்மா. நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுப்பாயம்மா. ஜகதம்பிகே சிவரஞ்சனி. ஜகதம்பிகே சிவரஞ்சனி. ஜகதம்பிகே சிவரஞ்சனி. ஜகதம்பிகே சிவரஞ்சனி. ஜகதம்பிகே 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 சிவரஞ்சனி. உனக்கு அடிமை அடிமை இங்கு ஒரு பொழுதும் உன்னை பிரியேன் தரியேன் நாயேன் இன்னதென்று அறியேன். இன்னதென்று
இன்னதென்று அறியேன் சங்கரா 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 கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று முன் பெய்கழல் அடிகாட்டி பிரியேன் பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ பொய்யோயம் பெருமானே பெருமானே சிவ பெருமானே. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் எல்லாமும் குன்றே அணையாயனை நீ ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூரே எமக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் அப்பா அப்பா யானோ இதற்கு நாயகமே உற்றாரையும் யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையும் யான் வேண்டேன் கற்பன இனி அமையும் குற்றாலத்துறையும் கூத்தாவும் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல் கசிந்து உருகவே வேண்டுவனே அப்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் நீ புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கு எலாம் யான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் யான் சென்று எந்தை நினதருட்புகழினை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் தழைத்து ஓங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேதும் யான் செய்திடின் நீ பொறுத்து அருளல் வேண்டும் தலைவா உனை நாளும் மறவாது பிரியாத நிலையும் வேண்டுவனே வாளாள் மகவு அறிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூளாள் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்கிடந்து அப்பவல்லே நல்லன் யான் இனி சென்று ஆளாவது எப்படியோ எப்படியோ திரு காளாத்தி அப்பருக்கே தணலாரே
வானும் புகையார எண்ணறிய தாயும் இளைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காளாரவும் கண்பார் ஐயா ஐயா அப்பா அப்பா கண்பார் ஐயா ஐயா ஐயாரா திருவையாரா திருவையாரா. பொன்னார் திருவடிகளை வணங்கி இறைவனுடைய பெரும் கருணையினால் நமக்கு இன்று புரட்டாசி திங்கள் அன்னை பராசக்திக்கு உரிய நவராத்திரிகளை கடந்து பிரதோஷங்களுக்கெல்லாம் சிறப்பான மகா பிரதோஷம், மகா சனி பிரதோஷம் பல மாதங்கள் கழித்து நமக்கு இறைவன் பெரும் கருணையினால் கிடைத்திருக்கின்ற இந்த அற்புத நாள் வாழ்வில் எத்தனையோ துயரங்களுக்கு ஆட்பட்டு நம் பற்றுகளுக்கெல்லாம் விளைந்த கர்ம வினையினால் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எத்தனை எத்தனை சொல்லனா துயரங்கள் ஆயிரம் ஆயிரம். அவற்றை கடந்து முடிவே தெரியாத வாழ்வின் முடிவில் நாம் வாழ்க்கைக்கு நமக்கு வழி கிடைக்குமா என்ற கேள்விக்கு இந்த மகா சனி பிரதோஷம் நமக்கு துன்பங்கள் வருவதை தடுக்க முடியாது என்றாலும் வரக்கூடிய துன்பத்தை தாங்கும் சக்தியை மனம் சமநிலைப்படுத்தி இறைவன் பெரும் கருணையினால் நமக்கு தாங்கும் சக்தியை இந்த மகா சனி பிரதோஷம் ஒவ்வொருவருக்கும் வழங்கும் என்று எந்த ஐயமும் இல்லை என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். தம் முயற்சியாலே எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அறியாமையினால் மானுடர்கள் மட்டுமல்ல, தேவர்களுக்கும் மால் அயனாதி தேவர்களுக்கும் எழுந்த அந்த அறியாமையினால் பார்க்கடல் தம் முயற்சியினால் கடைந்து அமிர்தத்தை கண்டுவிடலாம் என்ற அந்த ஆணவ செருக்கினால் இறைவன் வைத்த திருவிளையாடலே அந்த ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷத்தை ஜீவன்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவற்றின் பாதிப்புகளில் பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பேதத்தை வெளிப்படுத்த இறைவன் ஆலகாலத்தின் விஷத்தை பரப்பிடும் பொழுது எல்லா தேவர்களும் அந்த விளைவினால் பாதித்தார்கள், மால் அயனாதி உட்பட. அங்கே தன் திருமேனி திருநீலமாக ஆலகால விஷத்தினில் பாதித்ததுதான் நாராயணனுடைய திருமேனி திருநீலமாக மாறியது. தேவர்கள் அனைவரும் கைலாயத்தில் சரணடையும் பொழுது அஞ்ச வேண்டாம், யாம் இருக்க என்று அபயம் அளித்து சுந்தரமூர்த்தி நாயனார் மூலமாக உள்ளங்கையினில் அந்த விஷத்தை கொண்டு வந்து தன்னுடைய கண்டத்தில் அடக்கி திருநீல கண்டனாக வெளிப்படுத்தி உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு ஆனந்த தாண்டவத்தை ஆடி தேவர்கள் நந்தியம்பெருமான் இரு கொம்புகளுக்கு இடையே காணக்கூடிய ஆனந்த தாண்டவம் ஆடிய அற்புத நாள் மகா சனி பிரதோஷம். இந்த ஒரு மகா சனி பிரதோஷ நாள்
வாழ்வில் மீண்டும் கிடைக்கும் என்பதில் எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மகா சனி பிரதோஷ காலத்தில் நாம் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் பல கோடி மடங்கு புண்ணியத்தை தரும். சிவ மந்திரத்தையும் இறைவன்பால் மனமுருகி சிந்தும் கண்ணீர் துளி பல கோடி பிறவிகள் கர்மாவை எரிக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த மகா சனி பிரதோஷத்தை கடந்து வருகின்ற நாளைய நாள் உலக உயிர்கள் தாம் வாழும் வாழ்வு நிலையில் எத்தனையோ தடுமாற்றங்கள் அடைந்து கொண்டு படைத்த உயிர்களெல்லாம் எனக்காகவே படைக்கப்பட்டது, அவற்றை உண்பதற்காகவே நான் பிறந்தேன் என்ற ஒரு அறியாமை கொள்கையினால் வாழ்ந்து வரக்கூடிய அந்த அறியாமையை போக்குவதற்காக எப்படி எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் ஆலயத்தினுள் உள்ளே வரும் பொழுது தம் காலணிகளை கழற்றி வைக்காமல் உள்ளே வர முடியாதோ அதுபோல் உயிர்கொலை செய்பவர் எவராக இருந்தாலும் ஆண்டவன் திருவடியை சேர முடியாது என்று ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். எந்த உயிரையும் துன்பப்படுத்தி வாழும் வாழ்க்கையால் ஆண்டவன் அருளை எள்ளளவும் பெற முடியாது என்ற உண்மை தத்துவத்தையும் காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ற அகங்காரங்கள் வரிசைப்படுத்திட கருந்திரை, பச்சை திரை, சிவப்பு திரை, நீலத்திரை, மஞ்சள் திரை, வெள்ளைத்திரை, கலப்பு திரை என்ற ஒவ்வொரு வண்ணங்களாக நம் ஆன்மாவில் மறைத்திருக்கும் அந்த திரைகளை கடந்து கருணையே வடிவமாகிய இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் நீக்கமற இருக்கின்றான் என்ற அந்த நிலையில் ஈ எறும்பு உட்பட அத்தனை உயிர்கள் பால் அன்பு செலுத்தும் அந்த உயரிய குணமே இறைவன் திருவடியை அடைய மார்க்கம் என்று சொல்ல வந்த அவதாரமாகிய அருட்பெரும் ஜோதியை உலகத்திற்கு வெளிப்படுத்திய வள்ளல் பெருமான் அவதரித்த நாள் நாளைய தினம் என்பதை நாம் இங்கு வணங்க வேண்டும் என்றும், ஜாதி, மதம், இனம், மொழி எந்த நிலையும் ஆன்மாவை ஆண்டவன் இடம் சேர்வதற்கு தடுப்பதில்லை. ஆனால் புறச்சடங்கினால் நாம் ஆட்பட்டு உயர்வு தாழ்வு என்ற அறியாமையினால் நாம் நமக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பகுத்து பார்க்கின்ற அந்த அவல நிலையை, காலகாலமாக இருக்கக்கூடிய இந்த அவல நிலையை ஒழித்து தெளிவுபடுத்தவே அந்த ஆன்மா தன்னை உணர்ந்தால் கல்லாக இருந்தாலும் அந்த கல் நந்தியும் தன் அன்பிற்கு முன்னாடி விலகி வழிவிடும் என்ற தத்துவத்தையும் 40 வேலி நிலத்தினை ஓர் இரவினில் பயிராக்கிடவும் எவராலும் அடைய முடியாத அந்த பரிபூரண பரம்பொருளினுடைய ஜோதியில் ஐக்கியமாகும் உடலோடு அந்த பேரானந்த பெருவெளி எட்ட முடியாத அந்த நிலையை ஜோதியோடு ஜோதியாக இறைவனோடு இரண்டர கலந்து உலகத்தில் ஐக்கியமாகிய அவதாரமாக திருநாளை போவாரை நந்தனாரை உலகத்திற்கு அனுப்பி வைத்து உண்மை தத்துவத்தை விளக்கி உலகத்தில் நாயன்மாரில் தலைமை நாயன்மாராக எண்ண முடியாத அற்புத பேற்றினை கொடுத்த நந்தனார் முக்தி பேர் அடைந்தது புரட்டாசி 25ஆம் நாள் அமைய இருக்கின்றது. அடியார் பெருமக்கள் அந்த
குருநாதனை நினைத்து மனமுருகி வேண்டுதல் சிந்திக்க வேண்டும் என்றும் நாம் நினைக்கும் வாழ்வு தாய் தந்தை சொந்தம் பந்தம் உற்றார் உறவு சகோதரம் மனைவி குழந்தை மக்கள் புகழ் இகழ் அனைத்தும் இறைவன் கொடுத்த பிச்சை என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். எதுவும் நம் கையில் நம் சுதந்திரத்திற்கு இறைவன் நமக்கு கொடுத்ததே இல்லை. பிறக்கும் பொழுதே கருவினில் உனக்கு யார் தாயாக வர வேண்டும், உன் உடலில் ஓடும் உதிரம் எந்த வகையை சார்ந்தது என்றும், எந்த மண்ணில் நீ வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற அத்தனை நிலையும் எழுதப்பட்ட குறிப்பின்படிதான் உன்னை இந்த மண்ணில் அனுப்பி வைக்கின்றான். அதை கடந்து சிந்திக்கும் சிந்தனையாகிலும் உன் திருவடியை அப்பழுக்கில்லாமல் அணுவும் அனுபவம் ஆணவம் அகந்தை அறியாமை நீங்கி பரிபூரணமாக உன் திருவடியில் சேர இப்பிறவியிலாகிலும் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கும் பிரார்த்தனைகளுக்காகவே நம்மை இந்த மண்ணில் இறைவன் அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு வினாடியும் மறவாமல் வாழ்வின் முடிவு எந்த வினாடி நமக்கு அமையும் என்ற உத்தரவாதம் இல்லாத வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளை அணு அளவும் நாம் மறக்கவில்லையே, மறந்தாலும் அவன் நம்மை மறந்துவிட்டால் இந்த இயக்கம் ஒரு வினாடியும் இயங்காது என்பதை உணர்ந்து வருகின்ற பிரதோஷமும் அடியார்களுக்கு ஆண்டவன் கொடுக்கின்ற இரண்டாவது கருணை கொடையாக மகா சனி பிரதோஷம் அமைய இருக்கின்றது. மகா சனி பிரதோஷமும் நமக்கு வருகின்ற அந்த அற்புத நாள் ஐப்பசி திங்கள் 1ஆம் நாள் அடியார் பெருமக்கள் வாழ்வில் எத்தனை துயரங்களாக இருந்தாலும் அத்தனையும் இப்பிறவியிலேயே அனுபவித்து கழித்து விடுவோம். அடுத்த பிறவிக்கு நாம் அவற்றை எடுத்து செல்லாமல் ஏற்று பரிபூரணமாக இறைவனிடம் சரணடைந்து அவன் திருவடியில் ஒப்படைக்க வருகின்ற அற்புத சனி பிரதோஷத்திலும் நம் கண்ணீரை காணிக்கையாகி அவன் திருவடியை சேர அடியார் பெருமக்களை கலங்கரை விளக்கமாக அண்ணாமலையார் அழைக்கின்றார். அவர் திருவடியை சேர அன்போடு எல்லோரும் வர அண்ணாமலையாரை மனமாற பிரார்த்தனை செய்கின்றோம். அண்ணாமலையாருக்கு